வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புது PLA மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். Augment 3DI அப்படின்னு ஒரு கம்பெனிகிட்ட இருந்து. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நாசில் டெம்பரேச்சர் 190 to 230, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நெட் வெயிட் 1 kg. யூஸ்வலாக வந்து ஸ்பூல் அப்படின்னா அந்த ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1 kg. இது வந்து ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்க வெயிட். பிரிண்டிங் வந்து 40 to 100. இது வந்து நம்ம வந்து 60 வச்சுருப்போம். பெட் டெம்பரேச்சர் 50 to 70 கொடுத்துருக்காங்க. நம்ம 60 யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்ராக்சிமேட்டாக 325 மீட்டர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து இருக்க ஸ்பூல் எல்லாமே 1 kg அப்படின்னா 320 to 330 மீட்டர்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அப்புறம் ஃபிலமெண்ட் டயமீட்டர் 1.75. இதுவும் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் சைஸ் தான். ஸோ இது வந்து ப்ரீமியர் PLAன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கம்பெனி வந்து உடனே டெலிவரி பண்ணியிருக்க வேண்டியது, நெக்ஸ்ட் டேவே அனுப்பிட்டாங்க. பட் கொரியர் இங்கே வர்றதுக்கு டிலே ஆகிருந்தது. ஸோ யூஸ்வலாக ஸ்பூல்லாம் பார்த்தோம்னா இது என்னோட என்டி ஸ்பூல். ஸோ இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 0, 50, 200 அப்படி 350 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எந்தளவுக்கு அக்யூரேட்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் குத்துமதிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் எத்தனை மீட்டர் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னு. நம்ம கடைசி லாஸ்ட் ஒரு 3-4 லேயர் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கப்புறம் ஒரு சர்க்கிளையும் வந்து 30 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு கூட நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அடுத்தது பிரிண்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து சிலிக்கான் ஜெல்குள்ள இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஸ்பூல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ஒரு மாதிரி கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு எங்கிட்ட இருந்து ஒரு பழைய ஸ்பூல், அதுக்கு ஃபிலமெண்ட் காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வெளில ஆல்மோஸ்ட் நான் அப்படி சும்மா யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த சிலிக்கா ஜெல் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இருக்கிறதுனால ஓகே, ஸோ இன்னும் ஸ்பூல் மெட்டீரியல் நல்லாயிருக்கும்னு நம்ம நம்பலாம். அடுத்து பிரிண்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிலமெண்ட்டை வெளில எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க சிலிக்கா ஜெல் வெளில எடுத்தாச்சு. ஓகே, ஃபிலமெண்ட் இது இங்கே இருக்குது. ஃபிலமெண்ட் வந்து இந்த மாதிரி உடையாத ஒரு மாதிரி லேஸாக வளைவு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, ஃபிலமெண்ட் நல்லாயிருக்கு. பிரிண்டர் இப்போ ஹீட் பண்ணிட்டோம். அடுத்தது இதை பிரிண்டரில் ஃபிட் பண்ணலாம். ஸோ இது டெம்ப்ரரியாக இப்போதைக்கு நான் பிரிண்டரில் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டை எடுத்து டெம்பரேச்சர் ஓகே. ஸோ இப்போ உள்ளோடி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா மெட்டீரியல் கீழே இருந்து வரணும். நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிலமெண்ட் கீழே வந்திருக்கு. இப்போ இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல மெமரி கார்டு ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பிரிண்டிங் போகலாம். ஸோ இப்போ பெட் டெம்பரேச்சர் வந்து 55 இருந்திருக்கு. இப்போ அது 56, 60 ஆனோடனே பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ